ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஏப்ரல் மாதம் 30 வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பிரதிஷ்டையின் பார்வை. ஆதியாகமம் 13:14 சொல்கிறது, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் 2 காரியங்களை முக்கியமாக சொன்னார். முதலாவது, நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார் என்றும், இரண்டாவதாக, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி என்றும் சொன்னார். கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கண் பார்க்கும் பூமியையும் கால் மிதிக்கும் தேசத்தையும் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கொடுப்பதாகும். கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 9:10. அப்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதென்ன என்று கர்த்தரிடத்தில் கேளுங்கள். உதாரணமாக, சிவந்த சமுத்திரத்திற்கு நேராக கோலை நீட்ட வேண்டியது மோசேயின் கடமை. சிவந்த சமுத்திரத்தை 2 பிரிப்பது கர்த்தருக்குரியது. சூம்பின கையுடைய மனிதன் தன் கையை விசுவாசத்தோடு நீட்ட வேண்டியது அவனுடைய கடமை. அவனுடைய கையை மறு கையைப் போல மாற்ற வேண்டியது கர்த்தருக்குரியது. நாகமான் யோர்தான் நதியில் 7 முறை முழுக வேண்டியது அவனுடைய கடமை. குஷ்டரோகத்தை நீக்கி புதிய மாம்சத்தை கொடுக்க வேண்டியது கர்த்தருக்குரியது. தசம பாகங்களை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்க வேண்டியது கர்த்தருக்குரியது. இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அவரை விசுவாசத்தோடு நோக்கி பாருங்கள். சிலர் காலையில் எழுந்ததும் செய்தித்தாளைத்தான் நோக்கி பார்க்கிறார்கள். வேத வசனங்களை நோக்கி பார்ப்பதில்லை. உங்களை சுற்றி எங்கும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி உங்களுடைய கண்களை ஏறெடுங்கள். மாம்ச கண்கள் 100 அடி வரைக்கும் பார்க்கக்கூடும். ஆனால் ஆவிக்குரிய தரிசன கண்களோ உலகம் முழுவதும் நோக்கி பார்க்கக்கூடும். ஆகவே உங்களுடைய தரிசனத்தின் எல்லையை விரிவுபடுத்தி கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நோக்கி பாருங்கள். அடுத்தபடியாக, தரிசன கண்களால் நீங்கள் கற்பனை செய்து பார்க்கிற இடங்களை நோக்கி விசுவாச பயணத்தை ஆரம்பித்து விடுங்கள். கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உலகத்திலே எந்த அரசாங்கமும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான தீர்மானத்தை அறிவிக்க முடியாது. ஆகவே உங்களுடைய தரிசனத்தின் எல்லைகளை விரிவாக்குங்கள். விசுவாச நடைபோடுங்கள். கர்த்தர் ஆபிரகாமோடு இந்த வார்த்தைகளை சொன்னவுடனே ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? அப்படியே கீழ்ப்படிந்து தன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஆதியாகமம் 13:18. அங்கே கர்த்தரை தொழுது கொண்டார். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குரியது. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாகவும் சந்ததியாகவும் இருக்கிறீர்கள்.
இன்றைய நினைவிற்கு ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 8 மற்றும் 9 அதிகாரங்கள், மாலை லூக்கா 21 அதிகாரம் 1 19 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். விசுவாச கண்களினால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.